கனி. என்ன தந்தாரு? நம்ம கேரக்டர்லாம் என்ன பண்ணணும்? இயேசுவை போல மாத்திடணும். நம்ம என்ன பாட்டு பார்த்தோம்? இது என்ன பாட்டு? இது போற இந்த வேத வசனம் எப்பவுமே நம்மளுடைய முன்னாடி இருக்கணும். வேத வசனம் எங்க இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். அப்ப செகண்ட் என்ன பார்த்திருக்கிறோம்? ஆவின் கனிகள். அப்ப கடைசியா செகண்ட் என்ன பார்த்திருக்க? நீடே பொறுமையா இருக்கணும். ஓகே, தேர்ட் டே வந்துடலாம். தேர்ட் டே என்ன பார்த்தோம்? ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். என்னது? ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ். நீங்க வந்து நல்ல பிள்ளைகளா இருந்தா இயேசுப்பா உங்களுக்கு என்ன தருவாரு? உங்களை பிளெஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நீங்க எவன்ஸ் வரும்போது என்னுடைய செல்ல பிள்ளை வருகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? கை கொடுத்து தூக்கிடுவாரு. வாங்க, யாச்சும் வந்துருவாங்க, வா வா, யாச்சும் வந்துரு. இப்ப நீங்க எவன்ஸ் வரீங்க, இதான் எவன்ஸ். இது என்னது? அது பூமி, கீழே நிக்கிறது பூமி. ஓகேவா? நீங்க வந்து எவன்ஸ் வரும்போது இயேசுப்பா என்ன பண்ணுவாரு? செல்ல பிள்ளையே வர வைப்பாரு. பாப்பாக்கு என்ன பண்ணுவாரு? நீடிய பொறுமையா இருந்ததுக்காக உனக்கு ரிவார்ட்ஸ் தரணும். என்ன பண்ணுவாரு? ஜீவ கிரீடம் தருவாரு. நீ என்ன பண்ற? நீடிய பொறுமையா இருந்தியா பூமியில? இல்ல நீடிய சண்டையா இருந்தியான்னு கேட்பாரு. நீ நீடிய சண்டையா இருந்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருவாரு. எங்க அனுப்பிச்சு விட்டுருவாரு? பூமிக்கே போறான்னு. அப்ப நீடிய பொறுமையா இருந்தா என்ன பண்ணுவாரு இயேசுப்பா? இந்த வாங்கிக்க ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? ரிவார்ட்ஸ் தருவாரு. அது இல்லாம என்ன பண்ணணும்? அந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும்? பூமியிலையும் நம்ம இயேசுவோடைய பிள்ளையா வாழணும். பூமியில எப்படி வாழணும்? இயேசுவோடைய பிள்ளையா வாழணும். நீங்க சப்போஸ் நீங்க இயேசுவோடைய பிள்ளையா வாழாத போது இயேசு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? பாப்பா இது கவனிக்கணும். இயேசுப்பா பிள்ளையா நீங்க வாழல, ஆவின் கனியில வாழல, அம்மா அப்பா கீழ்ப்படியில, டீச்சருக்கு கீழ்ப்படியில, இயேசுப்பா என்ன பண்ணுவாரு? ரெண்டு போடுவாரு. உங்களை என்ன பண்ணுவாரு? ரெண்டு போடுவாரு. ஏன் போடுவாரு? இயேசுப்பா உங்க மேல எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறார். அன்பா இருந்ததுனால உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? தப்பு செய்யாதபடிக்கு பாதுகாத்து உங்களை ரெண்டு போடுவாரு. அதே நீங்க நல்ல பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஓகேவா? ரெடியா? அப்ப இதுதான் என்ன பண்ணிருக்கோம். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க? இயேசுப்பா பார்க்கும்போது என்ன பண்ணணும்? இயேசுப்பா கிட்ட ரிவார்ட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும்? வாங்கணும். அதுதான் உங்களோட லைஃபோட என்ன லைஃபோட ஒரு டார்கெட். உங்களோட லைஃபோட டார்கெட் என்னது? லைஃபோட டார்கெட் என்னது? இயேசுப்பாட்ட பெரிய கிஃப்ட் வாங்கணும். என்னது? பெரிய கிஃப்ட் வாங்கணும். இந்த உலகத்துல என்ன பண்ணணும்? நீடிய பொறுமையா இருந்துட்டு அங்கிருந்து வாமா, பூமியில இருந்து வா, கீழே இருந்து வா. இந்த உலகத்துல கடைசியாக்கி பார். இந்த உலகத்துல நீடிய பொறுமையா இருந்துட்டு நீடிய பொறுமையா இருந்த பிறகு இயேசுப்பா பரலோகத்துக்கு வாமா. வந்த பிறகு இதான் பரலோகத்துக்கு பாப்பா வந்துச்சு. உலகத்துல நீடிய பொறுமையா இருந்தியா இல்ல சண்டை போட்டியா? நீடிய பொறுமையா இருந்ததுனால, ஆவின் கனி இருந்ததுனால ரிவார்ட்ஸ் இந்த வாங்கிக்கோ. இயேசுப்பா கிட்ட என்ன பண்ணணும்? இதை வாங்கணும். ஓகேவா? ரெடியா? சரி, இதுதான் தேர்ட் டே பார்த்தது. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே பார்த்து முடிச்சதை என்ன பண்ண போறோம்? ரிவிஷன் பண்ண போறோம் ஃபுல்லா. ஓகேவா? இன்னைக்கு நீங்க நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இங்க பாரு, ஃபன்னு ப்ரேயர் டைம்ல இயேசுப்பா வொர்ஷிப் பண்ண டைம்ல இயேசுப்பா எங்க இருக்கிறாரு? ஓகே, இயேசுப்பா வொர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவாரு? ஒழுங்கா வொர்ஷிப் பண்றானா இல்ல சும்மா கையை தூக்கிட்டு இவனுடைய யோசனை எங்க இருக்குது, வேற எங்கேயாச்சும் இருக்குதான்னு பாப்பாரு. இல்ல சும்மா கையை தூக்கிட்டு இவன் என்ன பண்றான், மத்தவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறானான்ட்டு பாப்பாரு. என்ன பண்ணுவாரு? அதனால அக்கா வொர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வொர்ஷிப் பண்ணணும்? ஆண்டவரை நீடிய பொறுமை இல்லை. யார் நீடிய பொறுமை இதுல சொன்னது? என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அவங்க அம்மா அப்பா பயப்படுவீங்க. யாருக்கு நீங்க பயப்படுவீங்க அதிகமா? யாருக்கு? அப்பா. வேற? ஏசப்பா. நம்ம அதிகமா என்ன பண்ணோம்? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு பயந்து என்ன பண்ணோம்? அவர் பிள்ளையா நம்ம என்ன பண்ணோம்? அவருக்கு நடக்கணும். ஓகே, ரைட், கிளியர். ஓகே, ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் டே born again. செகண்ட் டே ஆவின் கனி. ஆவின் கனி எப்படி இருக்கணும்?
நீடிய பொறுமையா இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் மறந்துடக்கூடாது. என்னது? அன்பு, சாந்தம், சந்தோஷம், நிச்சயடக்கம், சமாதானம், நற்குணம், கடைசியில நீடிய பொறுமையை ஒட்டிங்களா? நீடிய பொறுமை. ஓகேவா? ரைட். இது மாதிரி நம்ம இயேசுவோட பிள்ளையா நம்ம இருக்கணும். ஓகேவா? தேர்ட் டே ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் என்ன பண்ணோம்? இந்த உலகத்திலே நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கணும். பரலோகத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? ரிவார்ட்ஸ் வாங்கணும். யார் யார் ரிவார்ட்ஸ் வாங்குவா? நான் வாங்குவேன்ப்பா, கண்டிப்பா நான் வாங்குவேன். ஏய், நீங்க வாங்க மாட்டீங்களா? கை தூக்குங்க வாங்குறவங்களா? யாருக்கு? ஏசப்பாட்ட யார் ரிவார்ட்ஸ் வாங்குவா? சூப்பர், வெரி குட். அப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பாட்ட ரிவார்ட்ஸ் வாங்குவோம். ஓகே, ஓகே, ஓகே. கடைசியாக ஒரு வாட்டிக்கு பாருங்க. கடைசியாக பாரு, ஏசப்பாவுடைய அன்பு மாத்திரம் 2 செகண்ட் நான் பேசுகிறேன். ஓகே, 2 நிமிஷம். இங்கே எல்லாம் கவனிக்கணும். இங்கே பார், உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன நேரத்துலையும் யாரும் இருக்கா? அவங்க கூட ஏசப்பா இருக்கிறாரு. ஏசப்பா எங்கே இருக்கிறாரு? அவர் வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்கிறதுனால ஏசப்பா நம்மளுக்கு என்ன தெரிய மாட்டார்? கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா நம்ம அவர் எங்கே இருக்கிறாரு? நம்ம உள்ளத்தில். எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு பண்ணணும். எது பண்ணாலும் என்ன பண்ணணும்? ஏசப்பா நாங்கள் போட்டா, ஏசப்பா எங்கள் அம்மா அப்பா கிட்ட இது கேட்குட்டா, ஏசப்பா நான் இது பண்ணிட்டா, ஏசப்பா மற்றவனை நான் நோண்டுட்டா அப்படின்லாம் கேட்டுட்டா பண்ணணும். ஓகேவா? அப்போ ஏசப்பா அவங்க மேலே எப்படி இருக்காரு? ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. ஓகே, ஏசப்பா என்ன சொல்கிறாரு? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பா நான் உன்னை என்ன பண்ணி வச்சிருக்காரு? உள்ளங்கையில். ஏசப்பாவுடைய கையில் யார் இருக்கிறா? நீங்க இருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏய், இங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு. நீடிய பொறுமை. ஏசப்பாவே நீடிய பொறுமை. கீழே உட்காரு, கீழே உட்காரு, கீழே. ஏசப்பா எங்க வரைஞ்சி வச்சிருக்காரு? உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரு. ஓகே, உங்க தலைமுடி எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தலைமுடி உங்களுக்கு எத்தனை இருக்கு? 1 லட்சமா? விட்டாடா உருட்டு உருட்டு. இவனுக்கு தான் உருட்டு சாமி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1 லட்சமா? தலைமுடி எத்தனை இருக்கும்? நிறையா இருக்கும். எத்தனை இருக்கும்? 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 5 கோடி, இன்ஃபினிட்டி. ஓகே, முடி எத்தனை இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. என்னது? யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் உங்கள் தலைமுடியெல்லாம் ஒருத்தர் எண்ணி வச்சிருக்கிறான். யார் எண்ணி வச்சிருக்கிறா? ஏசப்பா வந்து உங்க தலைமுடிய எண்ணி வச்சிருக்கிறான். சரி, உங்களுடைய கண்ணு கருப்பு தொட முடியுமா யாராச்சும்? இது கண்ணு கருப்ப, ஏய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கண்ணு கருப்பு அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. தொட்டா என்ன ஆகும்? எரியும். சில டைம்ல என்ன ஆகும்? கண்ணு தெரியாத போயிடும். அதே மாதிரி உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டா, ஏய் பாப்பா இங்க கவனிக்கணும். உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டா ஏசப்பாவுடைய கருவிரிய தொடுற மாதிரியா அந்த அளவுக்கு என்ன பண்றாரு? ஏசப்பா அவங்க மேல அன்பா இருக்கிறாரு. ஓகேவா? அப்போ உங்களுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணாரு? சிலுவையில பாடுகள் பட்டாரு. உங்களுக்காக தான் ஒரு ஜீவனை கொடுத்தாரு. மறந்துடக்கூடாது இது எங்க போனாலும். ஓகேவா? அதனால வந்து நீங்க ஆவின் கனிவுடைய ஜனங்களாக இருக்கணும். ஓகேவா? சரி சரி. இப்போ ஏசப்பா வந்து ஏசப்பா இருக்கிறார்ல, ஏசப்பா நம்மளை எப்படி நம்மளை சேர்த்து கொள்றாருன்னா, பயங்கரமான இடி இடிக்குது, பயங்கரமான மழை பெய்யுது. ஒரு இடத்துல என்ன பண்ணுது? பயங்கரமா இடி, பயங்கரமா மழை, பயங்கரமா மண் சரிவுலாம் ஏற்படுது. அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு கோழி பார்த்துருக்கீங்களா? கோழி வந்து தன்னுடைய குஞ்சு மேல ரொம்ப பாசமா இருக்குது. குஞ்சு கோழியோட பிள்ளைங்க. ஓகேவா? கோழி குஞ்சு. ஓகே, கோழி தன்னுடைய பிள்ளைகள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால குட்டி கோழி எப்படி இருக்கும்? சின்ன சின்னதா இருக்குமா? ஆமா, மண் சரிவு ஏற்படுது, மழை பெய்யுது, நிறைய விஷயங்கள் வருது. வந்து கூட அந்த தாய் கோழி என்ன பண்ணுது? அது ரெக்கையை வச்சு அவங்களை பாதுகாக்குது, ஃபுல்லா பாதுகாக்குது. ஆனா மற்ற அடியில யார் மேல படுது? மண் சரிவு கோழி மேல படுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாரு? ஏசப்பா அன்றாட வாழ்க்கையில உங்களை என்ன பண்றாரு?
பாதுகாக்கிறாரு. யார் சொல்லுங்க? ஏய் கவனிக்கல நீ. எங்க இருக்கும் யோசனை சொல்லு, எங்க இருக்குது? நீ இந்த உலகத்துல இல்ல. ஓகே, எப்படி இருக்கணும்? என்ன பண்றாரு ஏசப்பா? நம்மள பாதுகாக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க உண்மையா ஏசப்பாவுடைய அன்பை உணர்ந்தது யாரு? உண்மையா ஏசப்பா என் மேல அன்பா இருக்கிறார். உண்மையா சொல்லணும். உண்மையா என் மேல ஏசப்பா அன்பா இருக்கிறார். ஆமென். உண்மையா உன் மேல ஏசப்பா ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறார். தெரியுமா? ஒரு வாரம் நடுவுல போய் நின்னுறேன். தெரியுமா உங்களுக்கு? உண்மையா உங்க மேல ரொம்ப கரிசனையா ரொம்ப அன்பா இருக்கிறார். ஏய் பாப்பா, ஒன் ஸ்டெப் மூவ் பேக். ஓகே, உண்மையா உங்க மேல ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறாரு. நீங்க தான் என்ன பண்றீங்க? மத்தவங்க மேல வம்பா இருக்கீங்க. ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீ இருக்கக்கூடாது. சரி, நம்ம கடவுளை ஆராதிக்கலாமா? அக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா? மில்டன் அண்ணா அவர் தள்ளி. ஓகே, நம்ம கடவுளை உண்மையா நம்ம ஆராதிக்கலாம். ஓகேவா? கடவுளுக்காக உண்மையா நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுக்கலாம். இந்த 5 நிமிஷம் என்ன பண்ணணும்? நீங்க யாரும் ஒருத்தர் நோண்டக்கூடாது. உண்மையா இயேசுப்பா உங்க மத்தியில் இருக்கிறாரு. நிஜமா சொல்றேன், கெவின் எங்க பண்றான்? உங்க மத்தியில் இருக்கிறானா? கெவின் எங்க இருக்கிறாங்க? உண்மையா சொல்றேன், கெவின் இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது. உன் கண்ணு யாருக்கு தெரியல? எல்லாருக்கும் தெரியுதா கெவின் இருக்கிறான்ட்டு? கவனிக்கணும். தெரியுதா தெரியலையா? ஓகே, ரைட். இப்போ கெவின் இருக்கிறான்னு எப்படி எல்லாருக்கும் தெரியுதோ, கெவின் இருக்கிறான்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, அவனுடைய ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணுறீங்க. அதே மாதிரி இயேசுப்பாவும் நம்மளோட கூட இருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. என்ன பண்ணுறது? மாற்றமே இல்லை. ஆனால் கெவின் இப்போ இருப்பான், அப்புறம் என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். ஆனால் இயேசுப்பா என்ன பண்ணுவார்? எல்லா நேரத்திலையும் உங்களோட கூட இருப்பார். எதுவாக இருந்தாலும் ஏசப்பாட்ட என்ன பண்ணுங்க? உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, எல்லாம் கண்ணை மூடுங்க, முட்டி போடுங்க. கண்ணை மூடி முட்டி போடு. ஓகே, எல்லாம் நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி.